பத்து புத்தே விவகாரத்தில் ஒற்றுமை அரசாங்கம் திட்டமிட்டு முன்னாள் பிரதமர் மகாதீரை பழிவாங்குவதாக பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் குற்றம் சாட்டியுள்ளார். பத்து புத்தே என்பது மணல் திட்டு, கல் பாறைகள் எனும் போது மூத்த அரசியல் தலைவரை பாறைகளுக்காக பழிப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மகாதீர் பிரதமர் ஆவதற்கு முன்னமே பத்து புத்தே சிங்கப்பூருக்கு விற்கப்பட்டதாக ஹடி அவாங் தெரிவித்தார். யாருக்காகவோ மகாதீரை பழிப்பது அரசாங்கத்திற்கு அழகல்ல என்றும், கடந்த காலங்களில் மகாதீரால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களுக்காக இப்போது அவரை அரசாங்கமே ஒன்று சேர்ந்து எதிர்ப்பது பொறுப்பற்ற செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2018 அமைச்சரவையின் முடிவை மகாதீர் எதிர்க்கவில்லை, அதற்காக அவர்தான் முடிவெடுத்தார் என குறிப்பிடுவது சரியில்லை என்றும், தனிப்பட்ட விரோதத்திற்காக அரசாங்கத்தை பயன்படுத்தி தனி மனிதரை பழிவாங்குவது ஆட்சிக்கு ஆபத்து என்றும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஹடி அவாங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தையல் தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை அடிமை போல் வேலைக்கு அமர்த்திய 46 வயது பங்களாதேஷ் ஆடவரை தேசிய குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். கோலாலம்பூரில் உள்ள செராஸ் பகுதியில் இயங்கி வந்த தையல் தொழிற்சாலையில் அதிகமான வெளிநாட்டினர் வேலை செய்வதாக சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதில் 34 பங்களாதேஷ் ஆடவர்களும் 15 மியான்மர் பெண்களும் முறையான ஆவணங்கள் இன்றி பணிக்கு அமர்த்தப்பட்டது தெரிய வந்துள்ளதாக தேசிய குடிநுழைவு துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ஜகாரியா பின் ஷாபான் தெரிவித்தார். முறையான ஆவணங்கள் இல்லாமல் பணிக்கு அமர்த்தியது, அவர்களை காயப்படுத்தி வேலை வாங்குவது, ஆள் கடத்தல், பண மோசடி எனும் குற்றங்களுக்காக தையல் தொழிற்சாலையின் மேலாளர் என நம்பப்படும் 46 வயது பங்களாதேஷ் ஆடவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக டத்தோ ஜகாரியா பின் ஷாபான் தெரிவித்தார். தேசிய சேவை பயிற்சி திட்டமான PLKN திட்டம் வரும் ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 148 ஆண்கள், 52 பெண்கள் என மொத்தம் 200 பேரை கொண்டு தொடங்கப்படவிருப்பதாகவும், பிப்ரவரி 25ஆம் தேதி வரையில் முதற்கட்ட PLKN நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிற்சி நடத்தப்படும் முகாம்களை சுற்றியும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், 32 கண்காணிப்பு பணியாளர்கள் 24 மணி நேரமும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். பங்கேற்கும் மாணவர்களின் போக்குவரத்து செலவுகள் உட்பட அனைத்து செலவுகளையும் அரசாங்கம் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலீட்டாளர்களுக்கான தரகர் என டெலிகிராம் பதிவை நம்பி 3 நாட்களில் 55,204 வெள்ளி முதலீடு செய்த 32 வயது பெண் தாம் ஏமாற்றப்பட்டதாக கொலத்திரங்கானு மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நேற்று மாலை 10:19 மணிக்கு புகாரை பெற்றதாகவும், மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்துள்ளார். முதலீட்டுக்கான பகுதி நேர தரகராகும் பயிற்சி வழங்கப்படுவதாகவும், அதற்கு முன்னதாக முதலீடுகள் செய்ய வேண்டும் எனும் ஆர்வம் வந்ததால் தமது சேமிப்பு பணமான 55,204 வெள்ளி முதலீடு செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி முதல் நேற்று வரை முதலீடு செய்த பணத்திற்கான விவரங்கள் எதுவும் இல்லை என்பதால் அது போலியான முதலீடு என தெரிய வந்ததாகவும், சம்பந்தப்பட்ட நபரையும் காணவில்லை என்றும் 32 வயது பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காலத்தில் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் முக்கிய விரைவுச் சாலைகளில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிளஸ் மலேசியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே மை பிளஸ் TTA செயலியை பயன்படுத்தி குறிப்பாக டிசம்பர் 20ஆம் தேதி முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு சாலை பயனர்களுக்கு அந்நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் அவர்கள் மிகவும் வசதியான பயணத்தை உறுதி செய்யவும், போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்கவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.